ஒரு இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க. நான் வந்து 1/2 கிலோ இறால் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல கடாயை வச்சு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது இதுக்கு ஒரு 2 தக்காளி போடுவோம். மாங்காவும் போடுறதுனால மீடியமாக 2 சின்ன தக்காளி போட்டால் போதும். இந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது வதக்கி வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும், முதல்ல மாங்காவை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கணும். இந்த மாங்காய் ஒரு ஆளும் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விட மாட்டிங்க, திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இதுக்கு புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த மாங்காவை பொடிசாக வெட்டி மாங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். மாங்காய் கொஞ்சம் வதங்கி வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இறாலுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தேவையான காரம் மசால் பொடி எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறணும். நல்லா கலர் வரத்துக்கு கொஞ்சம் காஷ்மீரி பொடி கொஞ்சம் அதில் போட்டுக்கிறலாம். அப்போ கொஞ்சம் டார்க் கலராக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதையும் சேர்த்து போட்டு நல்லா பிரட்டி வச்சு இந்த மாங்காய் பாதி வெந்து வரும்போது இதையும் அதோட போட்டுறணும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு அந்த எண்ணெயிலே சேர்த்து கொஞ்சம் நேரம் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து வேக விட்டுறணும். மாங்காய் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சி அந்த புளிப்பு நல்லா அந்த இறாலில் சேரும்போது மாங்காயோடைய புளிப்பு இந்த இறாலில் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுக்கிடலாம், அல்லது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு செஞ்சுக்கிடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து போட்டுக்கிறணும். போட்டு நல்லா வதக்கி என்ன செய்யணும், கொஞ்சம் வெந்து வரும்போது அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். தேவையான உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு இது கொஞ்சம் வந்து ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் வேக விட்டுறணும். அந்த இது வேகிற அளவு உப்பும் போட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக வேணுனாலும் கிரேவியாக வச்சுக்கிறலாம், சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்படி இல்லாத நல்லா கொஞ்சம் கொலப்பாக தொக்கு மாதிரியும் செஞ்சு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இறாலும் மாங்காவும் சேர்த்து செய்யும்போது எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இறால் டக்குன்னு வெந்துடும். வெந்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம கிரேவியாக கொஞ்சம் வச்சுக்கிறலாம், அல்லது கொஞ்சம் கூட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறலாம். தொக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக.